ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கண்ணன் வித் சாந்தினி. இந்த வீடியோ எடுத்துமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பட் இப்போது இந்த ப்ரைஸில் இருக்குதான்னு கொஞ்சம் டவுட்டு தான். கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகவும் கூடுதலாகவும் இருக்கலாம். எப்போ எடுத்ததுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட வருஷம் கணக்கில் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை வந்து அப்லோட் பண்ணலாம், ஒரு மெமரிஸானாவது இருக்குமேன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணுறேன். கேரளா கொண்டுட்டு வரதால் கிளாஸ் ஐட்டம்லாம் சேஃபாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏர் பபுள் ரேப் பண்ணி தான் கொண்டுட்டு வந்திருந்தேன். அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக கொண்டுட்டு வரலாம். நம்ம வாங்குறது பிரச்சனை இல்லை, அதை எப்படி கொண்டுட்டு வரதுன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதுக்காக தான் இப்படி கொண்டுட்டு வந்திருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இருக்க ஏரியா வந்து கேரளாவில் வந்து ஹில்ஸ் ஏரியா. சொல்லவா வேணும், பஸ்ஸில் போகும்போது ரொம்பவே வந்து டேர்னிங்கில் போயிட்டு கண்டிப்பாக கவனிக்காமல் விட்டுட்டோன்னா பையெல்லாம் கீழே விழுந்து டேமேஜ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் இவ்வளோ சேஃபாக கொண்டு போனேன். நல்லாவே வந்து எந்த இதுவுமே டேமேஜ் ஆகாமல் எல்லாமே வந்து சூப்பராகவே வந்துருச்சு. அது இல்லாமல் கேரளாலாம் இதெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இங்கே எல்லாமே இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ப்ரைஸ் அதிகம். டிமார்ட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு கிளாஸ் ஐட்டம்லாம், ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாமே அவ்வளோ சீப்பாக கிடைக்கிது. நான் எப்போ திருச்சி அம்மா வீட்டுக்கு போகிறேனோ அப்போ போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். நான் வந்து பால் பண்ணை அப்போல்லா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கு இல்லையா டிமார்ட், அங்கே தான் போவேன். ஏர்போர்ட் கிட்ட இன்ன வரைக்கும் போனதில்லை. அது இல்லாமல் அங்கே கலெக்ஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல, போனால் தான் தெரியும். ஃபர்ஸ்ட்டு காமிச்சது வந்து கேண்டில்ஸ் வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ் 199. அதில் வந்து ஒரு 50 கேண்டில்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த விளக்கு மாதிரி வாங்கியிருந்தேன். இதை வந்து நம்ம டெக்காருக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்குலாம் அழகாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இது வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாக கிளாஸ் தான். இதோட ப்ரைஸ் 39. இது உள்ளமே கேண்டில்ஸ்லாம் வச்சோன்னா அந்த வெளிச்சம் வந்து நல்லா ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவுமே டெக்கார்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது எந்த மெட்டீரியல்னு தெரியல எனக்கு கரெக்டாக. எனக்கு தெரிஞ்சு பீங்கான்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கீழே போட்டால் உடஞ்சிடும், பட் எனக்கு கரெக்டாக தெரியல. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 20 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 35 இருக்கும். இதுவுமே வந்து நல்லா லிட்டெல்லாம் கொடுத்து நல்லா ஏர் டைட்டாகவே இருந்தது. இதெல்லாம் வந்து ஆன்லைன்லேயுமே வந்து நம்ம மீஷோலலாம் கூட அவைலபிளாக இருக்குது. பட் ஆனால் நமக்கு ஒரு பீஸ் 2 பீஸ்லாம் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதில் செட் ஆஃப் 6 இப்படி தான் இருக்குது. எனக்கு ஒன்று போதும் அப்படின்னு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் இந்த கிளாஸ் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 119. இதுவுமே அவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாட்டில் வாங்கியிருந்தேன். இது ஃபுல்லாக கிளாஸ் பாட்டில் தான். இதில் வந்து மில்க்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஃப்ரிட்ஜிலலாம் அப்படியே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் வந்து 29. இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்து தான். ஏன்னா வந்து நமக்கு வேணுங்கிற அளவுக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் அழகாக வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபலூடா கிளாஸ் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 99. இதுவுமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கெலாம் ஐயோ வேறு எங்கேயுமே கிடைக்காது. இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம மொத்தமாக வாங்குறது பிரச்சனை இல்லை, அதை கொண்டுட்டு வரது தான் பிரச்சனை. சேஃபாக கொண்டுட்டு வரணும் இல்லையா, அதனால் அப்பப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா வாங்கிட்டு இருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ், இதோட ப்ரைஸ் வந்து 90. இது மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனில், ஃப்ரிட்ஜில் காஸ்மெட்டிக்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். நமக்கு எங்கே எப்போ தேவைப்படுதோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கலரில் வந்து நான் இன்னொரு வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். சரி இது மாதிரி கொஞ்சம் சேமாக கலர் இருக்கட்டுமேன்னு இந்த கலரை சூஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் யூடியூப்பில் வீடியோஸ் எடுக்கும்போது இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு வச்சுக்க நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதோட மெட்டீரியல் பிளாஸ்டிக் இல்லை, மெலமைன்னு நினைக்கிறேன். ரொம்பவே குவாலிட்டியாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து ஈச் வந்து 12 ருபீஸ். 12 ருபீஸ்க்கு வந்து ஒர்த்து தான். ஏன்னா பிளாஸ்டிக்னால் நம்ம வாங்க யோசிக்கலாம். இது நல்லாவே வந்து மெலமைன் மெட்டீரியல் வந்து ரொம்பவே திக்காக ரொம்பவே சூப்பராக இருந்தது. பட் ஆனால் கீழேலாம் போட்டால் உடையாது. ஆனால் நல்லா இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதுவுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 கலர் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் ஈச் வந்து 39. இது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் கிச்சனில் யூஸ் பண்ணிப்பேன், ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதுவுமே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த 2 கலருமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணுறேன். இன்னமும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது பிளாஸ்டிக் தான். இதோட ப்ரைஸ் வந்து 199. இதில் வந்து செட் ஆஃப் 3 வரும். ஒன்று வந்து அத்தைக்கிட்ட கொடுத்துட்டேன். இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் ஜார் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 119. இதில் வந்து கிட்டத்தட்ட 3 வாங்கியிருந்தேன். ஒரு இதில் வந்து செட்டாக 4 இருக்குது. இது மாதிரி 3 வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குவாலிட்டி. லிட்டு ஆனால் என்ன ப்ராப்ளம்னா யூஸ் பண்ண தான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ லைட்டாக கீழே ஸ்லிப்பாக நான் விழுந்தால் கூட டக்குன்னு அந்த லிட்டு வந்து பிரேக் ஆகிடுது. அதனால் ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ண முடியல. ஏன்னா லிட்டு போய்ட்டாலே நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் இது வாங்குறப்ப கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே 3 இதாக தூக்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது வாங்கியிருந்தேன்.
வாங்கியிருந்தேன். பூஜா ரூம்லலாம் வந்து நம்ம டெக்கரேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம், கதவு கிட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 35. பட் இது வந்து என்னென்னா வெறும் பிளாஸ்டிக் பேப்பர் தான் அழகாக வச்சுருக்காங்க. இதுவுமே ஆன்லைனில் கிடைக்கும். பட் வாங்கினதுக்கப்புறம் எப்படின்னு யோசிக்கிறதுக்கு நம்ம தொட்டு ஃபீல் பண்ணி நமக்கு அந்த குவாலிட்டி பிடிச்சி வாங்குறது ரொம்ப நல்லது இல்லையா? அதனால் இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நம்ம டஸ்ட் ஆனால் கூட அழகாக வாஷ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நெக்ஸ்ட்டு இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த கிளாத் ரொம்பவே பிடிக்கும். க்ளீன் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும். நமக்கு வேலை மிச்சமாக தான் இருக்கும். ஃப்ரிட்ஜ் அழகாக க்ளீன் பண்ணிடும். அப்புறம் கிச்சனில் வந்து ஸ்டவ்வெல்லாம் க்ளீன் பண்ண நான் இதை தான் யூஸ் பண்ணுவேன். டர்ட்டோ தண்ணியெல்லாம் ஈஸியாக வைப் பண்ணிடும். கார் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், காரு பைக்குக்கெலாம். ப்ரைஸ் வந்து 250க்கு மேலே வரும் ஆஃபர் போக. பட் ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்து தான். ஒரு டைம் க்ளீன் பண்ணி பார்த்தா உங்களுக்கே வந்து பிடிச்சு போயிடும். நெக்ஸ்ட்டு ஹனி, பாத்திரம் விளக்குற ஸ்க்ரப்பு, ராஜ்மா, கஸ்தூரி மேத்தி, பிரியாணி எல்லாம் இது மாதிரி நிறைய வாங்கியிருந்தேன். அதோட ப்ரைஸ்லாம் வந்து நான் இன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தேன். இதில் செட் ஆஃப் 5 வந்திருந்தது. இது ஏர்டைட் கண்டெய்னர்ஸ் தான். நான் ரொம்பவே வந்து இதோட ப்ரைஸ் வந்து 119 தான். இந்த ப்ரைஸ்க்கு இது ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். இது வந்து டிஷ்வாஷர் சேஃபு, பிபிஏ ஃப்ரீ, அப்புறம் வந்து மைக்ரோவேவ் சேஃப்னு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும்லாம் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஃப்ரிட்ஜில் வந்து அழகாக மாவு ஸ்டோர் பண்ணிக்கலாம், க்ரோசரிஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையில்லாத டைமில் இப்படி வந்து ஃபுல்லாக உள்ளேயே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், இடமும் அடைக்காமல் இருக்கும். என்னை பொறுத்தவரை இது ரொம்பவே ஒர்த்தாக தான் இருக்குது. அப்புறம் இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.